பொதுவா மக்கள் தொகை வச்சுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது. மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையும் குறையும். தமிழ்நாடு மொத்தமா 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு தெரியுது. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 இல்ல 31 எம்பிக்கள் தான். நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். வட மாநில பகுதிகள் தமிழ்நாட்டினுடைய குரல் நசுக்கப்படும். இது ஏதோ வெறும் உறுப்பினர் இணைக்க பற்றிய கவலை மட்டும் இல்லை. நமக்கு நம்ம மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது. இதை வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்டினோம். பாஜக நீங்களாக, ஓரிரு உதிரி கட்சிகள் நீங்களாக, மற்ற கட்சிகள் எல்லாம் வருகை தந்து நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்த்தாங்க. இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டுமல்ல, தென் மாநிலங்களின் பிரச்சனை என்ற காரணத்தால் இன்னும் சில மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படும். ஆகவே எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற முயற்சிகளை இறங்கி இருக்கிறோம். தென் மாநிலங்களை எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத பாஜக வட மாநிலங்களை பெறக்கூடிய அந்த வெற்றியை வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கலான்னு பார்க்குது. தான் சரி. தங்களுக்கு செல்வாக்கான மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு பார்க்கறாங்க. இதை திமுக தடுத்து நிறுத்தும்.